கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனைக்காய் நன்றி. தேவன் நல்லவர். நீர் எங்கள் மத்தியிலே அற்புதமான காரியத்தை செய்யும். இந்த காலை வேளை எங்களோடு பேசும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, உம்முடைய சித்தத்தை செய்ய நீர் கிருபை தருவீரா? அந்நிய கிரியைகள், ஆமென், சிந்தனையை குழப்புகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதா? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீரா? தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மத்தியில் ஆண்டவர் புதிதாக அருமையான பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க ஒரு நிமிஷம் எழுந்து நின்னுங்க. அவங்கள கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். இன்றைக்கு புதியதாய் கடந்து வந்தவர்கள் இருக்கிறாங்க. சிந்தாமணியிலேருந்து எழுச்சி நின்னுங்க ஒரு நிமிஷம். அவங்கள கரங்களை தட்டி நான் உற்சாகம் வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகும்போது உங்கள் பேரெல்லாம் சொல்லிட்டு போங்க. உங்களுக்காக தினம் காலை அதிகாலையில் சபையில் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19 முடிய எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போது நமக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19 முடிய. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கிருபை கிடைத்ததென்று நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷத்தவர் என்று விளங்கும் என்றார். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்காமை இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்றார். அல்லேலூயா. நல்ல வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோசே தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். மோசே தேவனிடத்தில் என்ன கேட்கிறார்னா, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். எதை பார்க்கணும்? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றார். அப்ப ஆண்டவர் அப்ப எதை காமிக்கணும் சொல்லுங்க? அவர் மகிமையை தான் மோசேக்கு காண்பிக்கணும். ஆண்டவர் அப்படி காமிக்கல. அந்த மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு. அதற்கு அவர் 19ஆம் வசனம், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. அல்லேலூயா. கேட்டது மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டது, உம்முடைய மகிமையை நான் என்ன செய்யணும், எனக்கு காண்பிக்கணும்னு கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் தயையை உனக்கு முன்பாக நான் என்ன செய்வேன், கடந்து போக பண்ணி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமானவர்களே, நாம் சில நேரத்தில் நீங்கள் கேட்கறது ஒன்றா இருக்கும். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறது ஒன்றா இருக்கும், ஆனால் கிடைக்கிறது ஒன்றா இருக்கும். அல்லேலூயா. அப்போ மோசே கேட்டது ஒன்று, ஆனால் கர்த்தர் செஞ்சது ஒன்று. அவர் மகிமையை காமிக்கல. என் தயை உனக்கு என்ன செய்வப்பா, அதை உனக்கு முன்னாடி கடந்து பண்ணுன்னு சொன்னார். அல்லேலூயா. தயை என்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்லா கவனிக்க. தேவன் நமக்கு கொடுக்கிற சில ஆசீர்வாதங்கள்ல ஒன்றும் தயை. அந்த தயவு அது விலையேற பெற்றது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நல்லா நீங்கள் கவனிக்கணும். தயவு என்று சொன்னால் ப்ளீஸ். சில டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்றிருங்க. சில அதிகாரிகிட்ட போய் சொல்லுவாங்க, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியா எனக்கு உதவி செய்யுங்க. சொல்கிறோமா இல்லையா? காலேஜில் போய் சார்ட்ட
அல்லது சோதரம் காலேஜில் ப்ரொஃபஸர்கிட்ட அல்ல ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்கிட்ட போய் ப்ளீஸ் இதே வார்த்தையை கற்றுட்டு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்கப்பா, ப்ளீஸ் என் பிள்ளைகளுக்கு தயவு செய்யுங்க, என் கணவருக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு தயவு செய்யுங்க. நீங்கள் சொன்னால் அவர் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார், கண்டிப்பாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்னைக்கு கேட்டிருக்கோமா, என் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலை ஆண்டவரே ப்ளீஸ் என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ப்ளீஸ் தயவு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணால் தேவன் நிச்சயமாய் தயவு செய்வார். அல்லேலூயா. இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க ப்ளீஸ், தயவு செய்து நீங்கள் தேவனிடத்தில் எப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அப்படி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். அல்லேலூயா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மோசே கேட்டதை கர்த்தர் செய்யல. என் தயவு உனக்கு முன்பாக கடந்து போகும் சொன்னார். நீங்க கேளுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு என்ன காரியத்தில் ஆண்டவரோட தயவு வேணுமோ நீங்க கேளுங்க, தேவன் நிச்சயமாகவே செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம் வேகமாய். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படிதான் எனக்கு ஒரு அடையாளத்தை என்ன செய்யணும் காமிக்கணும் கேட்கிறார் கிதியோன். அப்பொழுது அவன் உம்முடைய கண்களிலே இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கணும். சில நேரம் ஆண்டவர் அடையாளத்தை காமிப்பார், அடமுடிக்க கூடாது. எனக்கு ஆண்டவர் அடையாளத்தை தாங்கன்னா செய்ய மாட்டார். அல்லேலூயா. முதல் அடையாளம் நம்பர் 1, முதல் அடையாளத்தை ஆண்டவர் எங்க வச்சார்னா வானவில். மழை பயங்கரமா மழை பெய்யும் போது நோவா கிட்ட சொன்னார், நான் இனிமே ஜலத்தினால ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன்னு. முதல் அடையாளம் வானவில். ரெண்டாவது அடையாளம் நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா யாத்திராமத்தின் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், யார் எல்லாருடைய வீட்டு நிலைக்காலிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படணும். அல்லேலூயா. இந்த ரத்தம் பூசினா அந்த வீட்டுக்குள்ள யார் வரமாட்டா, சங்கார தூதன் வரமாட்டா, பூசாத வீட்டுக்குள்ள போயிடுவான். அல்லேலூயா. இது அடையாளம் அப்படின்னார். அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் தீர்க்கதரிசி ஜெபம் பண்றார். 3 வருஷம் 6 மாசம் மழையே இல்லை. வேலைக்காரனை கூப்பிட்டு நீ சமுத்திரமுகமா போய் பார்த்துட்டு வாப்பா அப்படிங்காரு. 6 தடவை போனான், ஒண்ணுமே தெரியல. 7வது தடவை போனான், சொல்ல ஒரு உள்ளங்கை மேகம் இப்ப வந்திருக்கு. இதுதான் அடையாளம். அல்லேலூயா. எப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்டு சிலர் பார்த்தீங்கன்னா அடம் பிடிப்பாங்க, எனக்கு செய்துதான் ஆகணும், எனக்கு காமிக்கணும் அப்படிம்பாங்க. சில நேரம் நடக்காம போயிடும். பிரியமான கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியை, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கிதியோன் கேட்கிறார், நீர் என்னோடு பேசுகிறது நீர் தான், ஆனா எனக்கு தயவு செய்தது நீர் தான் அப்படின்னு அவர் கேட்கிறார். ஏன்னா மீதியானுடைய கையிலேருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கிதியோனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவன் அடையாளத்தை கேட்கிறான். எப்போது நம்ம அடையாளத்தை கேட்டு முரண்டு பிடிக்க கூடாது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சுத்தரம். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போய் உட்கார்ந்துருப்போம், நம்ம பக்கத்தில் வர்றவங்க அல்ல வர்றவங்க ஏறி போக ஒரு மிதிப்பாங்க, மிதிச்சுட்டு அப்படியே உட்காந்துருவாங்க கல்லு மாதிரி. சாரின்னு கூட சொல்ல மாட்டாங்க, அல்ல கொஞ்சம் இடம் கூட ப்ளீஸ் கூட சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் ப்ளீஸ் சாரி அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே போய் உட்காந்துருவாங்க. நாம் அப்படி அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, தேவனிடத்தில் தயவு பெறுவதற்கு ப்ளீஸ் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இறங்குங்க, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா தேவன் நிச்சயமாக தயவு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஜெபம் பண்ணும் போது நாம சொல்ல வேண்டிய வார்த்தை, எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதிகாரிட்ட போறோம், எத்தனையோ தேவனுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்குமானா உலகத்துக்கு எல்லாருடைய கண்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும். ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிதியோன் சொன்னார், எனக்கு அடையாளம் அப்படின்னு. ஆண்டவர் அடையாளத்தை காமிச்சார். ஸ்தோத்திரம். நம்பர் 2 வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ என்ன செய்கிறாய்? அசட்ட பண்ணுகிறாய். அப்போ தேவ தயவு கிதியோனுக்கு கிடைச்சது, நமக்கு கிடைக்கும். ஆமென். 2வதாய் பவுல் எழுதுகிறார், ஆனாலும் பாருங்க, தேவ தயவு நீ என்ன செய்யணும்? குணப்படும்படிக்கு. ஆமென். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். சின்ன பிள்ளைங்களை தவிர 1-2 பேரை தவிர மீதி எல்லாரும் குணப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரிலீஃப் ஆனவங்க, விடுதலை கிடைச்சவங்க, இயேசுவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த தேவ தயவு நம்மளை குணப்படும்படிக்கு ஏவுதான். குணம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பழைய மனுஷன் செத்து போயிட்டான். யாரு? பழைய மனுஷன். பழைய மனுஷன் பழைய சுப்பையா செத்து போயிட்டான். தண்ணியில் அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ புதிய மனுஷனாக நம்ம பழைய சுபாவம், பழைய கிரியைகள் எல்லாம் சின்ன தண்ணி தொட்டியில் அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ புதிய மனுஷனா மாறி இருக்கார். அப்படி நம்ம குணம், நம்முடைய சுபாவம், நம்முடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? நல்லா நம்ம கவனிக்கணும். சுபாவம்னா என்ன? சிலர் பாருங்க, இப்போ நான் ஒருத்தட்ட இப்போ எனக்கு ஒரு 5000 ரூபா தேவை. 5000 ரூபா தேவை இருக்குன்னு அந்த ஏஞ்சலை பார்த்து ஒரு 5000 ரூபா அந்த வீட்டில் வாங்கி வச்சிரு, நான் சாயங்காலம் வருவேன் அப்படின்னா எண்ணி பாப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்ப்பான். அவங்ககிட்ட சகோதரங்கிட்ட கேட்குறேன், ஒரு 5000 ரூபா இருக்கணும். ஐயா, நேற்றுக்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையில் தானே ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன். நேற்றுக்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்கலாமே என்கிட்ட. ஆனால் காசு 5000 இருக்கும். அப்படி தானே? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றோம் பாருங்க, இதுக்கு பேர் என்னது? சுபாவம். அல்லேலூயா. உண்மையில இல்லைன்னா வேற. உண்மையில நம்மகிட்ட காசு இல்லை, அந்த சுபாவம் நீ குணப்படும்படிக்கு தேவ தயவு உன்னை என்ன செய்கிறதா? ஏவுகிறது. அப்ப சுபாவம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். இந்த ஆம்பளை பேர்லாம் வச்சிருக்க பெட்டி, இந்த பெட்டியை செய்யறதுக்கு ஒரு சகோதரனை கூப்பிட்டேன். ஒரு வயசானவர். அவரை கூப்பிட்டேன். அவர் அண்ணாச்சி எவ்வளோ ஆகுனேன்? ஒரு பிளேட் 1000 சில்லரை ரூபா. இதுக்கு இத்தனை பிளேட் ஆகும், ஜாமான் வாங்கணும், அதெல்லாம் வாங்கினாரு. சீட்லாம் குறித்து கொடுத்தாரு. நீங்கள் இன்னைக்கு ரூபா கொடுத்தீங்கன்னா ராஜபாளையத்துலேருந்தான் எல்லாம் சரக்கு வரும் அப்படின்னாரு. சரி, ரூபா கொடுத்துட்டேன். அவர் என்ன செஞ்சிட்டாரு? காலையில் போனவர் சாயங்காலம் அவர் ராஜபாளையத்துக்கு போல ஒன்றும் போகல, சரக்கு வாங்கலை. வாசுதேவன் ஒரு ஆள் வீட்டில் இந்த சரக்கு இருக்குது, வேற ஒரு ஆள் வீட்டு வேலைக்கு எடுத்து வச்சிருக்கு. இவர் அந்த வீட்டில் வேலை பார்க்கார். இவர் நேரம் என்ன செஞ்சார்? ஆட்டோவில் இந்த பிளே விட்டு அங்கேருந்து ஏற்றிட்டு வந்துட்டார். நான் ஃபோன் பண்ணால் உனக்கு போட்டுருவாங்க, இப்போ தான் ஜிபே ஃபோன்பேலாம் இருக்குல்ல, நான் இப்போ போட்டிருப்பாருன்னு நினச்சி சரி ஃப்ளைட்டு நமக்கு வேலை நடந்தால் சரின்னு விட்டுட்டேன். அவர் ஏமாத்தலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாத்தினார். நல்லா கவனிக்க. அப்போ ஆட்டோக்கார் நம்முடைய நண்பர். அப்போ கேட்டேன், நீங்கள் எங்கே அந்த ஆட்டோலாம் ஏற்றிட்டு வரணும், வேறு எதுலையும் போட்டு விட மாட்டேன் அப்படின்னார். நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சில தம்பி எங்கேருந்து ஏற்றிட்டு இருந்தேன்? சார் உங்கள்கிட்ட இப்படியே சொன்னாங்க, நான் இந்த வீட்டில் தான் தூக்கிட்டு வந்தேன், வாசிலேருந்து 50 ரூபா நான் வாடகை கொடுத்தாரு அப்படின்ட்டு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காசை கையில் கொடுக்கும்போது, ஆண்டவர் இனிமேல் யார் வீட்லேயும் எந்த பொருளையும் களவாங்கக்கூடாது, இனிமேல் இவரை சந்திக்கணும் அப்படின்னு. சந்திப்பார சந்திக்க மாட்டார், சந்திச்சார். அல்லேலூயா. நான் முந்தா நாள் அவரை சந்திக்கிறேன், ஓடி வந்தார். பாஸ்டர் சோத்திரம் அப்படின்னாரு. என்னடா இவர் சோத்திரங்காரு? அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் என்னெல்லாம் உருட்டா பெரட்டாலாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாரு. சோத்திரம் மாஸ்டர் அப்படின்னா, பாஸ்டர்
அந்த வேலையை முடிச்சுட்டு போனலாம் ஒரே வியாதி படுக்க. அங்கே ஒரு பாஸ்டர் வந்து அங்கே இருந்து என்னை பார்க்க ஒருத்தர் மகனும் வரல, எல்லாம் வியாதி படுக்கையாயிட்டு. உங்களை மாதிரி பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணனால நான் இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கேன் பாஸ்டர், இனி நான் வரும்போது சர்ச்சுக்கு வரணும். நான் அப்போ தான் சொன்னேன், இந்த உருட்டா பரட்ட வேலையெல்லாம் நீ வச்சிருக்கக்கூடாது, இப்போ குணப்பட்டாச்சு, நீங்கள் யாரும் சுபாவம் என்ன செய்யணும், நான் அப்படி செய்ய மாட்டேன் ஐயா, இனிமேல் உண்மையாக வேலை பார்ப்பேன் அப்படின்னார். நல்லா கவனிக்க, தேவ தயவு நமக்குள்ளே வரும்போது நாம் குணப்படும்படி கற்று நம்மகிட்ட நம்ம சுபாவத்தை ஆண்டவர் நினைச்சுவார். அந்த சுபாவம் மாறணும், பழைய ஜென்ம சுபாவம் ஒழியணும் அப்படிங்கிறார். அந்த பழைய சுபாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, அப்போ ஒன்று சுபாவம், ரெண்டாவது குணாதிசயம். நல்லா கவனி. அப்ப இந்த குணாதிசயம் சில மனுஷருக்குள்ள அந்த ரியல் கேபிட்டல் சிலருக்குள்ள அப்படியே இருக்கும். சிலர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதுக்குண்டான சுபாவம், தாழ்மை, அப்புறம் எல்லாம் அவங்களுக்குள்ள அந்த தேவ தயவு இருக்கு பாருங்க, அப்படியே அவங்கள மாற்றி அது மாறணும். அது மாறினாதான் ரொம்ப நல்ல. அந்த குணாதிசயங்கள் பழைய சுபாவம், பழைய குணாதிசயம் அல்ல, இப்ப கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால பிரியமான கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாறணுங்க. சண்டை, வாக்குவாதம், தர்க்கம், இதெல்லாம் குணாதிசயம் என்ன செய்யணும்? மாற. அல்லேலூயா. அதே அப்படி எப்படி இருந்தோமோ அன்னைக்கே சண்டை உண்டாக்கணுமோ, அன்னைக்கு எதெல்லாம் கோல் சொல்லி விட்டோமோ இன்னைக்கு இருக்கக்கூடாது. குணாதிசயம் என்ன செய்யணும்? டிஃப்ரெண்டாகும். இன்னைக்கு காலையில் ஒரு அக்கா சொன்னாங்க, பாஸ்டர் இந்த அம்மா வந்து எங்கள் வீட்டில் பெரிய தொந்தரவு உண்டு பண்ணி போயிட்டு பாருங்க, என் வீட்டுக்காரர் கதவெல்லாம் இழுத்து பூட்டுறார் பாஸ்டர். நான் சொன்னேன், அதே பொல்லாத ஆவி, இந்த பொல்லாத ஆவி இந்த வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்? அல்லேலூயா. நான் சொன்னேன், இப்படிப்பட்ட ஆட்களை ஏற்றாதீங்க, கவனமாக இருக்கணும். சொல்லுவாங்க பாருங்க, ஊர் ஊராக சுற்றுற ஆளுங்க, அந்த மாதிரி ஆட்களை ஏற்றக்கூடாது, சபையில் கவனமாக இருக்கணும். நான் சொல்லிட்டேன், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்து தயவு செய்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரங்களை கொடுத்து தயவு செய்திருக்கார் நமக்கு. அல்லேலூயா. அவர் காலையில் அழுதாங்க, பிள்ளைகள் 2 பேரும் வந்து அழுகுறாங்க. வீட்டை கதவு, இந்த அம்மாவால் வந்த ஒரு பிரச்சனை, இந்த அம்மா இப்படி இன்னும் இந்த 10 வைக்கிற வேலை உடலை பார்த்தீங்களா? இவங்க குணாதிசயம் என்ன? 6 சபைக்கு போயிட்டு இப்போ 7வது ஒரு சபைக்கு போகுது. அப்போ இவங்க குணாதிசயம் என்ன? எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து இருக்கார். ஒரு சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், வந்துட்டோம், ஏதோ வந்தால் அந்த சபையில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும், அதுதான் நம்முடையது. அல்லேலூயா. சபை என்னைக்கு கரெக்டாக தான் இருக்கும். சரியில்லாதவங்க தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு திரிவாங்களே தவிர, சபை என்றைக்கும் சரியான நிலையில தான் இருக்கும். கர்த்தருடைய ஆவியான நடத்துவார். அப்போ குணாதிசயங்கள். நான் சொன்னேன், இவங்களை எதுக்கு உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணீங்க? ஏன் உங்கள் வீட்டில் ஏற்றுனீங்க? காலையிலேயே ஒரே சண்டை, வீடை பூட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தேவன் தயை செய்வார். அல்லேலூயா. அப்போ துணப்படும்படி தேவ தயவு நமக்குள்ளே ஏவும்போது நாம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக தயவு செய்யணும், ஆமென், அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சுபாவம். நம்முடைய சுபாவம், நம்முடைய குணாதிசயம் அந்த பழைய நிலைமையில இருப்போம்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நம்ம ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய சுபாவத்திலே, நம்முடைய குணாதிசயங்களில் ஆமேன் எல்லாத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ண வேண்டும். அதைத்தான் இந்த பவுல் எழுதுகிறார். நீ குணப்படும்படிக்கு தேவ தயவு உன்னை ஏவுகிறது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை சொல்றார் பாருங்க, தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை நினைச்சுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீ அசட்டை பண்ணுறா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சீரியல் பார்க்கக்கூடாதான், சீரியல் பார்க்கக்கூடாது. நான் அந்த வீட்டுக்கு போனால் சொல்லுவேன், சீரியல் பார்த்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும்? சீரியஸாக போயிடும். அல்லேலூயா. நான் தேவ கிருபை நஷ்டப்பட்டு போயிடும். நான் சொன்னேன், சீரியல் பார்த்து சினிமா பாருங்க, காலையில் ஆரம்பிச்ச டிவி ராத்திரி படுத்தாலும் இடைச்சோ அது ஓடிக்கிட்டே இருக்கும். 200 ரூபா நான் கட்டுறேன்னா அது வீணா போகாம முழுவதும் என் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எப்படி குணாதிசயம் பார். பிரைஸ்லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் கம்முன்னு இருக்க பார்த்தேன்னு என்னமோ தெரியுது. பிரைஸ்லார்ட்.
நல்ல வசனத்தை கேளுங்க. டிவியில் நல்ல வசனத்துக்கு எல்லாத்தையும் கேட்காதுங்க, நல்ல வசனத்தை கேளுங்க. அல்லேலூயா. அவன் சொல்லுவேன், நான் வீட்டில் போனேன்னு பார்ப்பேன், அவங்க பாட்டி உட்காந்துருப்பான், அவன் உட்காந்துருப்பான், என்னடா நான் அவன் உடனே இப்படிம்பான் பாட்டிக்கிட்ட, பாஸ்டர் வந்திருக்காரு டிவி. அல்லேலூயா. பாட்டி பேரனை பார்க்க, பேரன் பாட்டியை பார்க்க, அது ஓடிக்கிட்டே இருக்கு. நான் நடுவில் போய் நிற்க, நான் போய் அடிக்க முடியாத. அல்லேலூயா. அல்லேலூயா. இருந்தால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாய் இருந்தால் தேவ தயவு நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்போ சுபாவம் மாறணும். நம்முடைய குணாதிசயங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக பிரியமானவர்களை நம்ம மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அசட்டை பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. தயவு, தேவன் நமக்கு எத்தனை தயவு செஞ்சிருக்கார். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கணும், ஆண்டுடைய தயவு. நாம் இன்னைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய தயவு. நம்முடைய குடும்பம் இருக்கின்றால் தேவ தயவு. நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார் அது தேவ தயவு. இல்லைன்னா முடியாது. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த தயவு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தயவு நாம் குணப்படும்படிக்கு தேவன் நம் உள்ளத்தில் என்ன செய்தார்? ஏவிக்கொண்டே இருக்கான். கசப்பு, வைராக்கியங்கள், குரோதங்கள், பகைகள், இதெல்லாம் குணாதிசயம் மாறும். அதே இதில் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், என்ன வசனம் நமக்கு வருதோ அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. சிலரை ஸ்தோத்திரம் பண்ண சொன்னால் எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணால் ஆண்டவர் எண்ணி தான் கொடுப்பார். ஆமாம், மனப்பூர்வமாக ஸ்தோத்திரம் பண்ணால் தேவன் மனப்பூர்வமாக தருவார். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. குணாதிசயம் மாறணுங்க. அதே இதில் மாற மாற இயேசுவை போல நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். அவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அடுத்து வேமா இப்போ வாசிக்க உபாகமம். ஆமென். 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கணும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். மேத்திசையும் தென் திசையும் என்ன செய்வாய்? சுதந்தரித்து கொள் என்றான். அல்லேலூயா. இங்கே சொல்லியிருக்கு. மூன்றாவதாக நப்தலி, அவன் தேவனுடைய கர்த்தருடைய தயவினால திருப்தி அடைந்து. எப்போது அப்படி இருக்கணும்? பக்கத்தில் இருக்க பார்த்து திருப்தியாக இருக்கணும். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? திருப்தி. வீட்டில் எண்ணெய் இல்லை, கடுகு இல்லை, சீரகம் இல்லை, சோப்பு இல்லை. அல்லேலூயா. இல்லை 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 இல்லை, கடைசியில் என்ன வரும்? அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய தயவுனால திருப்தி. எல்லாரும் இங்கே பாருங்க, நீங்க காலையில் எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? நானும் 15 இட்லி சாப்பிடுவேன். இப்போ கிடையாது. சோறை பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சு அதில் சாம்பார் அப்படியே சட்டியோடு ஊற்றி அப்படியே உருட்டி உருட்டி அப்பம் சாப்பிட்டோம். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? திருப்தி. கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு போன எல்லா பாஸ்டர்ஸும் எல்லா பரிசுத்தவான்களும் எங்களை பார்க்கும்போது, பாஸ்டர் சாப்பாடு ரொம்ப அருமையாக நல்லா நாங்கள் சாப்பிட்டோம். எல்லார்ட்டையும் பார்த்து கேட்பேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது அதில் ஒரு பாஸ்டர், அந்த மாஸ்டர் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. நல்லா சாப்பிடும். கல்யாண வீடுனாலும் என்ன இருக்கணும்? சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு சரியில்லைன்னா போச்சு, அவ்வளோதான். அதுவும் என் மகன் இருக்கானே, ரொம்ப விவரமான ஆள். அவன் கரெக்டாக எவ்வளோ இருக்குமோ எதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணத்தான் ஆகணும் அப்படின்ட்டுருவான். அவங்க எல்லோரும் சேர்ந்து எல்லாம் ஆசீர்வாதமாக கத்தணும். ஒன்றும் குறைஞ்சிடும் கூடாது, இன்னொன்று ரொம்ப வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. எல்லாத்தையும் கத்தர் தயவுனால சிறப்பாக முடிக்க உதவி செஞ்சார். அல்லேலூயா. திருப்தி. சிலருக்கு என்ன வந்தாலும் திருப்தி வராது. காசு இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் காசை பற்றி பேச மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அதுக்காக கத்துற, காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, மாசம் ஆகிட்டு அதுக்கு விட்டு அதை செய்யணும், இதை செய்யணும். எனக்கு இந்த வாரம் 6000 ரூபா கட்டணும், சபைக்கு 3050, அப்புறம் 1850, அங்கே ஒரு 488. அல்ல, இதெல்லாம் கரண்ட் பில். அவ்வளோவே விடமா.
திருப்தி. திருப்தி இல்லாம ஒரு தேவ பிள்ளை வாழ முடியாது. ஆமென். கர்த்தர் நமக்கு தருவார், தரமாட்டார மனோஜே? ஆமென். ஆண்டவர் பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம மரித்து போயிருக்கலாம் என்னைக்கோ. ஆண்டவர் இந்த சபையில் நம்ம சபையை கொண்டு வந்து இவ்வளோ காலம் வச்சிருந்து கர்த்தர் நமக்கு எவ்வளோ தயவு செஞ்சார். அல்லேலூயா. அதெல்லாம் எண்ணி பார்க்கணும். வளர்ந்துட்டோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், பரவாயில்ல அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம மரிக்கிற வரைக்கும், இளைப்பாறுதலுக்கு போகிற வரைக்கும், இயேசு வர்ற வரைக்கும் சபை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள், சன்னதிகள், ஊழிய சேரவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். அது ஊழியம் கர்த்தருடைய வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு சபையில் இருந்தால் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தால் தேவன் நமக்கு தயவு செய்வார். அல்லேலூயா. 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 தயை. அப்போ இந்த நாப்தலியை குறித்து வாசிக்கிறோம். அவன் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பான். எல்லா காரியத்திலும் நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, சில நேரத்தில் சில மாதம் குறைஞ்சி போகும், சில நேரங்களில் ஏதாவது ஒன்று குறை போய்பட்டுன்னா, ஆண்டவரே இதில் தயவு செய்யுங்கப்பா. எப்படி ஜெபணும்? இதை தயவு செய்யுங்கப்பா, இதில் எனக்கு தயவு செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் தேவனத்தில் கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் தயவு செய்வார். அல்லேலூயா. அதிகாரியுடைய கண்களையும் ஆண்டவர் நமக்கு தயவு செய்வார். ஆமாம், நம்ம ஆண்டவர் கண்களை தயவு கிடைச்சுன்னா உலகத்தில் எங்கே போனாலும், நம்ம கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், மேலே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அத்தனையுடைய கண்களும் தேவன் நமக்கு தயவு கிடைக்க ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் செய்வார். திருப்தி. சிலர் நம்ம திருப்தி இல்லாமல் சும்மா இது ஏனோ தானோ, எதுக்கு தான் நம்ம உலகத்தில் வாழ்கிறோன்னு சொல்லி வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ இருக்க வரைக்கும் இருப்போம். ஆமாம், சொல்லுவாங்களா, வெந்த வரைக்கும் சாப்பிடு, இல்லைன்னா என்ன செய், அப்படி ஒரு பழமொழி இப்படி வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்படி வாழக்கூடாது. கர்த்தருக்காக தேவன் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை, இனி ஒரு வாழ்க்கை கிடையாது. இனி ஒரு வாழ்க்கை இருக்குமானா யுகா யுகமாய் கர்த்தரோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இயேசு வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா சில பார்த்தா ஏனோ தானோ, எதுக்கு தான் நம்ம இருக்கோம், செத்துட்டா நல்லா இருக்குமே, எதுக்கு நம்ம ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறான்னு சொன்னால் அவருடைய விலையேற பெற்ற தயவு என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. ஆமென். எதையும் அற்பமாக எண்ணி விடாதீர்கள். அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற ஒரு தயவு. அந்த நாட்களே அதில் திருப்தி அடைச்சான். சில நேரம் பண நெருக்கடி வரலாம், சில நேரம் எத்தனை நெருக்கடி வந்தாலும் நீங்கள் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் தயவு செய்யுங்கப்பா. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி சொல்லிக் கொடுங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் அவருடைய கண்களில் கண்டிப்பாக தயவு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் மோசேக்கிட்ட சொன்னார், என் மகிமையை உனக்கு காமிக்கல, நீ போறன்னா உனக்கு முன்னாடி சேவை ஜனங்களுக்கு முன்னாடி என் தயை என்ன செய்யும், கடந்து போகும். அல்லேலூயா. அதனாலே செங்கடலை அவர்கள் கடக்க முடிஞ்சது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய செங்கடல் நீங்க கடக்கணும்னா தேவனுடைய தயை உங்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டும். ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி. பவுலை, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றார். அல்லேலூயா. அவங்க மிஷினரி பிரயாணத்தில் ஊழியத்தில் ஒரு பக்கம் வடக்க போகணும்னு நினச்சா தெற்காம காத்தடி, கிழக்க போகணும்னு நினச்சா மேற்கிறது அங்கிட்டிருந்து காத்தடி. இவங்களால் தப்பி கரை சேர்வோம் என்ற நம்பிக்கை அற்றவளாக இருந்தான். அப்போ தான் கர்த்தர் பவுலை பார்த்து சொல்கிறாரு, பவுலே நீ பயப்படாதே, உன்னை நான் எங்கே கொண்டு நிப்பாட்டணும், ராயனுக்கு முடியாது, உங்களை எந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கணும் கர்த்தர் நினச்சி வச்சுருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் ஜோமன்னா எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும், எங்கே கொண்டு போகணும், என்ன வேலையை கொடுக்கணும், எத்தனை பரீட்சை எழுதினாலும் சரிதான், எத்தனை எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் சரிதான், கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலையை கொடுக்கணும் அன்னைக்கு அவர் குறித்து வச்சுட்டார். கரங்க தட்டி கர்த்தர் பயமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஏற்ற வேலை வரும்போது ஏற்ற சமயத்தில் தேவன் உங்களுக்கு தயவு செய்வார். ஆமென்.
இந்த பவுலை பார்த்து, பவுலே நீ பயப்படாதே அப்படிங்க. இந்த பயம் பாருங்க, நிறைய பேருக்கு பயம் இருக்கும். அது வந்துருமோ இது வந்துருமோ, ராத்திரி போகும்போது புலி வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துருமோ. இந்த பயந்தவங்களை பார்த்தீங்கன்னா பயப்பட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க நீங்கள் ஒரு நாளும் பயப்படாது. ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்துட்டா, வயிறு வலி வந்துட்டா, தலைவலி வந்துட்டா, ஐயோ ராத்திரி நேரம் பார்த்து அது வந்துட்டா இது வந்துட்டேன்னு நினச்சிடாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென். இவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். பயந்தா அதை பாதி வியாதி. ஆமென். பயப்படாதீங்க. இந்த பவுலை பார்த்து சொல்றா, நீ பயப்படாதே பவுலே, நீ பயப்படாதே, நீ ஒன்ன நான் எங்க கொண்டு போறேன், ராயனுக்கு முன்னாடி கொண்டு போறேன். அவதான் பவுல் அந்த இந்த நாட்களில் ராயன் பெரிய ஒரு பதவியில் உள்ள உன்னை நான் அங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போறேன், சாட்சியா நிப்பாட்ட போறேன். நீ பயப்படாதே, உன் நிமித்தமாக உன் கூட வர்ற அந்த பிரயாணத்தில் வர்றவங்களை நான் பாதுகாத்து தயவு பண்ணினார். அல்லேலூயா. அப்புறம் சொல்றா, நீங்க அப்பம் புசிங்க, தைரியமா இருங்கன்னு அவங்களுக்கு திடத்தை கொடுக்கிறார் பவுல். நம்ம இருக்கிறதுனால, நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும், நம்ம உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய தேசத்தார் ரட்சிக்கப்படணும். அதுதான் நம் நிமித்தமாக அவங்களுக்கு தேவன் தயவு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோமன் ஆண்டு எங்கள் ஊரில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என்னுடைய வீட்டில் ரட்சிக்கப்படணும், யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. தயவு பண்ணுங்க. அப்பாவா, அண்ணனா, அக்காவா, தங்கச்சியா, யாரா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தயவு பண்ணுங்க, இவங்க ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் அந்த ஒரு பவுல் நிமித்தமாக அத்தனை பேருடைய அந்த பிரயாணத்துல ஆண்டவர் பாதுகாத்தார, தயவு பண்ணினார. நம்ம ஜெபிப்போமானால் தேவனுடைய தயவு நமக்கு உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், யாத்ராம 33:19, உனக்கு முன்பாக நான் தயை கடந்து போக பண்ணுவேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிறவர், நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வலது கரத்தை வைத்து, ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க, வேலைக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தயவு செய்யுங்கப்பா, எல்லாருக்கும் தயவு செய்யுங்கப்பா ஆண்டவரே. இதுவரைக்கும் எத்தனையோ தயவு அவர்கிட்ட நம்ம பெற்றிருக்கிறோமே ஆண்டவர், மறந்துடக்கூடாது. கர்த்தர் செய்த உபகாரத்தை மறந்துடக்கூடாது, அவர் செய்த நன்மையை மறந்துடக்கூடாது. அவர் நமக்கு எத்தனையோ தயவு செய்ததுக்கு நீங்கள் பாத்திரவான்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. உங்க சுபாவம் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சுபாவம் மாற வேண்டும். பழைய கோபங்கள் ஒழிய வேண்டும். பழைய ஜென்ம சுபாவம் அது ஆமென் அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு அருமையான தேவனுடைய வார்த்தை கேட்ட தேவ பிள்ளை, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது? மாறி இருக்கா? ஆண்டவரை மாற்றுங்கப்பா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எல்லாரும் போல அவரை போல மாறுங்க, அவரை பிரதிபலிக்கக்கூடிய பிம்பமா மாறுங்க. அவருடைய தயவு உங்களுக்கு உண்டு, உங்க பிள்ளைகளுக்கு உண்டு, உங்க குடும்பத்துக்கு உண்டு. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே வேலையில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, அதிகாரிகளால பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, சொந்த குடும்பத்தினரால பிரச்சனை இருக்கு, படிக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு தயவு பண்ணுங்கப்பா, எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் காட்டுங்கப்பா. பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்க, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு தயவு பண்ணுங்கப்பா. இந்த வாரத்தில் தேவன் உங்களுக்கு தயவு செய்ய போகிறார். அது பெரிய ஆசீர்வாதம், அதை அசட்டை பண்ணிடாதீங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தேவனிடத்தில் கேளுங்க. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்தவரே,
வெளிச்சம் கொடுக்கணுமே. சொல்லுமா, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே, தயவு செய்யுங்க, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. கடன் பாரத்தில் தயவு செய்யுங்கப்பா. சொந்த வீடுல தயவு செய்யுங்க ஆண்டவரே. கட்டாத வீட்டுல குடியிருக்க உதவி செய்யுங்க. மருத்துவமனையில பலவீனத்தோட இருக்கலாம், நீங்க படுக்கைய மாத்துங்க. தேவன் தயவு செய்வீராக. வியாதியை விலக்குங்கப்பா. எல்லா போராட்டங்களும் மாத்துங்க. பிள்ளைகளுக்கு கல்விமானின் ஆவியை கட்டளையிடுங்க. நத்தலி திருப்தியாய் தேவ தயவுனால திருப்தி அடைந்து போல ஒவ்வொரு நாளும் திருப்தியாவால உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் திருப்தியாய் இருக்க உதவி செய்யுங்க. மோசைக்கு முன்பதாக தயவு கடந்து போன போல எங்களுக்கு முன்பதாக தயவு கடந்து போகட்டும். நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூற, வாழ்நாளெல்லாம் கர்த்தரை உயர்த்த கிருபை தான். எங்களை முக்கியமாய் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவு கிடைப்பதாக, இந்த தயவாக ஆசீர்வாதம் கிடைப்பதாக நீங்க அப்படியே செய்யுங்க. நன்றி ஆண்டவர். ஒரு நிமிஷம் அந்நிய வாசையில கர்த்தரை துதிங்க. நேரம் இல்லாதபடியினால ஓ ரபாபா ஷபரபரபா ஷதரபா கரமா உங்க விண்ணப்பங்களை வேண்டுதலா அந்நிய வாசையில கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. பவுடா ரகனா ஹைட பலபர அண்ட கடாக திரபா. நீங்க தயவு செய்யுங்கப்பா. இந்த வாரத்தில் தயவு செய்யுங்க. தேவன் தயவு செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காரி ஆராதனை ஆசீர்வதித்தீங்க. எங்களோடு கூட நீங்க பேசினீங்க. நல்ல வார்த்தைக்காக நன்றி. மோசேக்கு உம்முடைய தயவு காண்பித்த போல எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு தயவு உம்முடைய கண்களை கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் கிருபையா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் மேல இரக்கமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். புதிய வாரத்தை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இரவு ஜெபம் எல்லா நாள் நடக்கிற ஜெபங்களை ஆசீர்வதித்தான் உங்க பாதங்களை தாழ்த்து. ஓடி வேலைகள், தொழில்கள், விவசாயங்கள், மிருக ஜீவன்கள், ஆண்டவரே வாகனங்கள், கை பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் ஆசீர்வதித்து உங்களுடைய தயவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதா அப்படி நீங்க செய்யுங்க. செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பு ஆண்டவரே உம்முடைய வருகை வரைக்கும் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். ஆமென். கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. தேவன் நாமே ஒவ்வொருவரையும் வேறுவராய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.